ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா, இன்றைக்கி என்னோடய கோல்டு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற இந்த கோல்டு வந்து இது பெங்களூர் வர்றதுனால தேவைப்படுற கோல்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சென்னையில் பேலன்ஸ் கோல்டு இருக்குது. இது வந்து சிலது வந்து என்னோடய மேரேஜ்க்கு மேரேஜோட கோல்டு தான் இது. சிலது வந்து நான் ஜிஆர்டியில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கோல்ட் காயின் வாங்குகிற பழக்கம் இருக்குது. ஸோ கோல்ட் காயின் வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் இந்த ஜுவல்லாம் வாங்குவோம். ஏன்னா இப்போ மணியாக சேவ் பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ கோல்ட் காயின் இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 6,700 800 இருக்குன்னா, அதுவே நாங்கள் சேவ் பண்ணுறது வந்து ஒரு 1 year 1.5 year கிட்ட சேவ் பண்ணிவிட்டு கடைசியாக அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். கோல்ட் காயினோட ரேட் வந்து மணியை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். இப்போது 6,700 இருக்குன்னு வைங்களேன், ஒரு 2 years கழிச்சு அது வந்து ஒரு மினிமம் ஒரு 7,500 ஆச்சுன்னா வரும். ஸோ நம்மளுக்கு வந்து மணி வந்து இன்க்ரீஸாக தான் ஆகும். ஏன்னா கோல்ட் காயின் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். இதுவே வந்து நம்ம மணியாக வச்சோம்னா, இன்றைக்கி நம்ம 6,000 வச்சுருக்கோன்னா 2 years கழிச்சு அது 6,000 தான் இருக்கும். பட் இந்த மாதிரி காயினாக வாங்கி அதை வந்து நீங்கள் வந்து மணியாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை கோல்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 by 1 நான் ஜிஆர்டியில் வாங்கினேன் கோல்ட் காயின், அப்புறம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், அப்புறம் லலிதா ஜுவல்லர்ஸில் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் காட்டுறேன். என்னோடய கோல்ட் கலெக்ஷனை 1 by 1 பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து ஒரு நெத்திச்சுட்டி ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து என் பொண்ணுக்காக வாங்கியிருந்தது. ஃப்யூச்சரில் அவளுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னா, இது நானும் யூஸ் பண்ணலாம், என் பொண்ணும் யூஸ் பண்ணலாம். இப்போ மட்டும் இல்லை, ஃப்யூச்சர்லேயும் அவள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நெத்திச்சுட்டி தான் இது. இதோட ஆன்டிக் பீஸ் இது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஃபினிஷிங்கு. இந்த டிசைன் வந்து நான் பார்த்து செலக்ட் பண்ணேன். ரொம்ப எதிர்பார்த்து போனேன். இந்த மாதிரி தான் வாங்கணும்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸாக இருந்தேன். போனதுமே இது எனக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பேர்ல்ஸு. இந்த இது வந்து நான் என்றைக்கும் வந்து இதை அப்படியே கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். ரொம்ப வருஷம் இது அப்படியே என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது ரொம்ப பிடிச்சி வாங்கினது. ப்ளஸ் ரொம்பவே அழுத்தமான டிசைன் இது. உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருந்தேன். இதோட டோட்டல் கிராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இது வந்து 2.5 சவரம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக வாங்கியிருந்தேன். ரொம்ப திக்காக இருக்கும், லைட் வெயிட்டாக கிடையாது. இது ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது இந்த இயர்ரிங் தான், இந்த ஜும்கா மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. இது வந்து சுடிக்கு போடலாம், சாரீக்கு போடலாம், மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் கூட இது மேட்சிங் ஆகும். நல்லா தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ரொம்பவே எனக்கு பிடிச்சி வாங்கியிருந்தது. இதுவுமே ஜிஆர்டி தான். இந்த கலெக்ஷனும் ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன். இது வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி நான் பார்த்துருந்தேன். ரெட் அண்டு க்ரீன் அப்புறம் ஒயிட்டு. கீழே இந்த ரெட் கலர் இந்த பேர்ல் மாதிரி தொங்குறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் வியர் பண்ணும்போது. அடுத்து இந்த குட்டி இயரிங் வந்து ஸ்ரீகுட்டிக்கு தான் வாங்கினது. இதுவுமே ஜிஆர்டி தான். பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். ரொம்பவே அழகாக இருக்கும். இது 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 என்ன சொல்கிறது, இது கிட்டத்தட்ட ஒரு 5 grams வரும். இது டோட்டலாக ரெண்டும் சேர்த்து 916 தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இதுவும் ஜிஆர்டி தான். அப்புறம் இந்த இயரிங் வந்து 1.2 நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 10 gram வரும். 10 gram இது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு குட்டி ஜும்கா. இதுவும் வந்து ஸ்ரீகுட்டிக்கு தான். இது என்னோடய ஃபேவரெட்டு. நான் சில டைம்ஸ் வீட்டில் இருக்கும் போது நானுமே இதை யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிற டைம்லாம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து 6 gram வரும். அடுத்து இந்த க்ரீன் கலர் குட்டி ஸ்டார் போட்ட மாதிரி இருக்கும். இது ஸ்ரீகுட்டிக்காக தான் வாங்கினது. இது வந்து ஒரு 3 grams தான் வரும். அடுத்து வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து என் ஹஸ்பண்டோடது. இது அவங்களோட மேரேஜ் கிஃப்ட்டு தான். என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியிலேருந்து கிஃப்ட் பண்ணது இந்த பிரேஸ்லெட்டு. இது வந்து ஒரு 2 சவரம் வரும்.
இது வந்து என்ன சொல்கிறது, இதுவுமே ஜிஆர்டி தான். அடுத்து இந்த அழகான செயின், இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணது. இது கிட்டத்தட்ட வந்து 2.5 2.5 சவரம். இது ரொம்ப திக்காக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்டோட கழுத்து வந்து ரொம்ப பெருசு, அதனால் கழுத்தோட சுத்து வந்து பெருசு, அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இதுக்கு கூடவே வந்து ஒரு டாலர் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த செயின் கழுத்தில் போட்டால் சுற்றவே சுற்றாது. அடுத்தது பார்க்க போகிறது வந்து இது வந்து ஒரு நெக்லஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு சோக்கர் டைப் கூட சொல்லலாம், மினி சோக்கர்னு கூட சொல்லலாம். எல்லாமே வந்து ரெட் கலர் பேர்ல் வச்சு ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு வரும். இது வந்து டோட்டலாக வந்து 3 சவரம் வரும். 3 சவரத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே திக்கான மாடல், ரொம்பவே அழகானது. கழுத்தில் போட்டால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நானும் போட்டுப்பேன், ஸ்ரீகுட்டிக்கும் போட்டு விடுவேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து இது ஒரு பிரேஸ்லெட், லேடிஸ் வேர் பண்ணுறது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஜிஆர்டியில் பார்த்து. இது வந்து ஒரு செட்டு மாதிரி, இது கூடவே இயர்ரிங்கும் வரும். இது பேராக தான் வாங்கியிருந்தேன். இந்த இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆரஞ்சு கலர் ஸ்டோனு. இது கைக்கும் போடுறதுக்கு ஆரஞ்சு கலர் ஸ்டோன் தான் வரும். ரொம்பவே ஒரு சிம்பிளானது. இது வந்து ஒரு 10 கிராம்ஸ் வரும் இந்த பிரேஸ்லெட்டு. இது வந்து 4 கிராம்ஸ் வரும். ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தது. இது 4 கிராம்ஸ் வரும். அடுத்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கோல்ட் காயின் வந்து நான் சேவ் பண்ணுவேன். இது வந்து இப்பொழுதைக்கு எங்ககிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு 13 கிராம்ஸ் இருந்தது. இப்போ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வீடியோஸில் பார்த்துப்பீங்க, 5 கிராம்ஸ் வாங்கியிருந்தேன் அக்ஷய திருதிக்கு முன்னிட்டு. இப்போ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 18 கிராம்ஸ் இருக்குது இப்போது. இது இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் சேவ் பண்ணுவேன். 6 மந்த்ஸ் சேவ் பண்ணி கடைசியாக வந்து இதை வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். இந்த தடவை ஜுவல்லரியாக வாங்க மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஜுவல்லரியே வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கேக்கும் சென்னைக்கும் மாற்றி மாற்றி கொண்டு போய் இந்த ஜுவல்லரிஸை சேவ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகுது. அதனால் இந்த தடவை ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி காயினை சேவ் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து மணியாக சேஞ்ச் பண்ணி அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து போடலான்னு இருக்கோம். ஸ்ரீகுட்டி நேமில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அந்த வீடியோஸும் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு 6 மந்த் கழித்து போடும்போது நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த கோல்ட் காயினை சேல் பண்ணும்போது என்ன ரேட் போகுது, எவ்வளோ மணி சேவ் பண்ணுறோம், நாங்கள் எவ்வளோ சேவ் பண்ணதை நாங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணி ஸ்ரீகுட்டி பேரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். இவ்வளோ தான் இப்பொழுதைக்கு என் கையில் இருக்குது. ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ஒரு வெளியே போனாலோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். மற்ற ஜுவல்ஸ் எல்லாம் வந்து சென்னையில் தான் வச்சுருக்கோம், லாக்கரில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்ட் ஹவுஸில் இருக்கும்போது நம்ம கோல்டு அதிகமாக வச்சுக்க முடியாது. நம்மளுக்கு சேஃப்டியும் முக்கியம் ரொம்ப. அதனால் வந்து கோல்டை வந்து நாங்கள் சேவ் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு தேவையானது 2 பேருக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அது குழந்தைக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அதை மட்டும் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தது, எந்த மாடல் பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி கோல்ட் காயின் சேவ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.